முழு முதற் கடவுளாக விளங்கும் ஐங்கரப் பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 98வது பாடலினை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப் பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினையும் பாடலினுடைய பொருளையும் உணர்த்துமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது ஸ்ரீரங்கராக மரமோது திகிரி சங்கை கொண்ட ஸ்ரீரங்கராக மருக கந்த தேசிக செந்தினை மேற் ஸ்ரீரங்கராக தனகிரி தோய் கந்த செந்தமிழ்நூர் ஸ்ரீரங்கராக வினோத வெண்பார்க்கில்லை தீவினையே என்று இந்த பாடலானது அமைந்துள்ளது. இந்த பாடலில் 4 வரிகளிலும் முதற் சொற்கள் ஸ்ரீரங்கராக ஸ்ரீரங்கராக என்றே அமைந்துள்ளது. நாம் இந்த பாடலினுடைய பொருளை அறிவதற்கு ஏற்ப நாம் இந்த சொற்களினுடைய பதங்களை பிரித்து மீண்டும் ஒரு முறை நாம் கூறி பார்க்கலாம். ஸ்ரீரங்கராகம் அறமோது திகிரி சங்கை கொண்ட ஸ்ரீரங்கராகமர் புகந்த தேசிக செம்தினை மேல் சீர் அங்கராக தனகிரி தோய் கந்த செந்தமிழ் நூல் ஸ்ரீரங்கராக வினோத என்பார்க்கு இல்லை தீவினையே என்று இந்த பாடலினை நாம் பதம் பிரித்து அமைத்து கொள்ள வேண்டும். பாடலினுடைய பொருளை பார்க்கலாம். முதல் அடியில் உள்ள சொற்கள் சீரம் கரா கம் அறமோது திகிரி செம்கை கொண்ட என்று அமைந்துள்ளது. சீரம் என்பது கலப்பையை குறிக்கிறது. இந்த கலப்பை பலபத்திரன் படை. பலபத்திரன் என்பவர் பலராமன். திருமாலின் தசாவதாரத்துள் கண்ணபிரானுக்கு மூத்தவராக அவதரித்த மூர்த்தி. இவரை நம்பி மூத்த பிரான் என்பர். இவர் திருமாலின் அவதாரம் ஆதலினால் திருமாலையும் கலப்பை படையினர் என்பார்கள். அடுத்த சொல் கரா. கரா என்பது முதலை. இந்த முதலையினது கம் என்பது தலை. தலையை அரும்படியாக மோது போர் செய்து திகிரி அந்த போர் செய்த சக்கரத்தையும் செம்கை சிவந்த கையினில் கொண்டிருக்கும். முதலையினது தலையை அரும்படி போர் செய்ய வேண்டிய காரணம் என்ன? இந்த போர் செய்த சக்கரத்தை தன்னுடைய சிவந்த கையில் ஏந்தி இருப்பவர் யார்? திருமாலாகிய நாராயணன். இவர் இந்த முதலையினது தலையை அரும்படி செய்ததற்கான காரணத்தை பல திருப்புகளில் நம் அருணகிரிநாத சுவாமிகள் கூறியிருக்கின்றார்கள். திருச்செந்தூர் திருப்புகளில் பூரண வார கும்ப சீத படீர கொங்கை என்று தொடங்கக்கூடிய திருப்புகளில் வாரண மூலமென்ற போதி நிலாளி கொண்டு வாவியின் மாடிடங்கர் பாழ்படவே எறிந்த மாமுகில் போலிருண்ட மேனியனா முகுந்தன் மருகோனே என்று இந்த திருப்புகளில் கூறியிருப்பார். முன்பு ஒரு காலத்தில் வாரணம் மூலம் என்ற போதினில் கஜேந்திரன் என்கின்ற யானை ஆதி மூலமே என்று அழைத்தபோது ஆளி கொண்டு சக்கராயுதத்தை கொண்டு வாவியின் மடுவிலிருந்த கிடங்கர் என்பது முதலை. இந்த முதலையானது பால்படவே அழிந்து போகுமாறு அதை எரிந்து அருளியவரும் மாமுகில் போல் இருண்ட மேனியனாம் சிறந்த மேகத்தை போன்ற கரிய திருமேனியை உடையவருமாகிய முகுந்தன் நாராயணமூர்த்தியினுடைய மருகோனே என்று கூறியிருக்கிறார். திருமாலினுடைய மருகனே என்று முருகப்பெருமானை அழைப்பதில் அருணகிரிநாதருக்கு மிகவும் சந்தோஷம். இந்த செயலை விரிவாக பார்த்தோமானால் திருகூடம் என்ற ஒரு பெரிய மலை இருந்தது. சந்தனம் மந்தாரம் சண்பகம் முதலிய மலர் தருக்கள் எல்லாம் நிறைந்து எப்போதும் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. அம்மலையில் குளிர்ந்த நீர்நிலைகளும் நவரத்னமயமான மணற்குன்றுகளும் தாமரை ஓடைகளும் பற்பல இருந்து அங்கு அழகு செய்தன. கந்தர்வரும் இந்திரர் முதலிய இமயவரும் அப்சர மாதர்களும் வந்து அங்கு எப்போதும் நீராடி மலர் கொய்து விளையாடி கொண்டிருப்பார்களாம். நல்ல தெய்வ மனம் வீசிக்கொண்டிருக்கும். இவ்வழகிய மலையில் வளமை தங்கிய ஒரு பெரிய தடாகம் இருந்தது. அழகிய அந்த பூந்தருக்கள் எல்லாம் சூழ இருந்த அந்த தடாகத்தில் அமிர்தத்திற்கும் ஒப்பானதாக அந்த தண்ணீர் இருந்ததாம். திரிகூடமலையின் காடுகளில் தடையின்றி உலாவிக் கொண்டிருந்த கஜேந்திரன் என்கின்ற ஒரு யானையானது அநேக பெண் யானைகளோடும்
குட்டிகளோடும் தடாகத்திற்கு வந்து தாகம் தணிந்து அந்த நீரில் விளையாடி கொண்டிருந்தது. யானைகளையும் குட்டிகளையும் நீராட்டி கொண்டு மிகுந்த களிப்புடன் விளையாடி கொண்டிருந்தது. அப்போது ஒரு முதலை அந்த யானையினுடைய காலை பிடித்து கொண்டது. கஜேந்திரன் தன்னால் கூடிய வரைக்கும் முதலையை இழுக்கத் தொடங்கியது. முதலையை வெற்றி பெறும் சக்தியின்றி தவித்தது. கரையில் இருந்த மற்ற யானைகள் துக்கப்பட்டு அந்த யானையை இழுக்க முயற்சி செய்தும் காப்பாற்ற முடியவில்லை. யானைக்கும் முதலைக்கும் 1000 ஆண்டுகள் யுத்தம் நிகழ்ந்தது. கஜேந்திரன் உணவின்மையாலும் முதலையால் பல ஆண்டுகள் துன்புற்றமையாலும் எலும்புமயமாக இழைத்தது. யாதும் செய்ய முடியாமல் அசைவற்று இருந்தது. பின்பு ஒருவாறாக தெளிந்து தும்பிக்கையை உயர்த்தி பக்தியுடன் ஆதி மூலமே என்று அழைத்தது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று உணர்ந்த அந்த யானை அழைத்த குரலை திருப்பார்க்கடலில் அரவணை மேல் அரிதியில் செய்யும் நாராயணமூர்த்தி கேட்டு உடனே கருடாழ்வார் மீது தோன்றி சக்கரத்தை விட்டு முதலையை தடிந்து கஜேந்திரனுக்கு அபயம் தந்து அருள் புரிந்தார். நாராயண பெருமான் காத்தற் கடவுள் ஆதலால் உடனே ஓடி வந்து கஜேந்திரனுடைய துன்பத்தை நீக்கி இன்பத்தை நல்கினார். இதனை திருவகுப்பிலும் கூட நம் சுவாமிகள் மதசிகரி கதறிமுது முதலைகவர் தரநடிய மடுநடுவில் வெறுவியொரு விசை ஆதி மூலமென வரு கருணை வரதன் என்று கூறியிருப்பார். மதசிகரி மதமலையாக விளங்கக்கூடிய கஜேந்திரன் என்ற யானை கதறி கூச்சலிட்டு நெடிய நீண்ட அந்த பெரிய மடுவில் முற்றின முதலை ஒன்று தன் காலை பற்றி இழுக்க வெறுவி அச்சமுற்று என்பது முன்பு ஒரு நாள் ஆதிமூலமே என அழைக்க கருணை வரதன் என்று கூறுகிறார். வந்து உதவின கருணை வாய்ந்த வரதன் திருமால் என்று கூறியிருப்பார். பழனி திருப்புகளிலும் கூட பகதற்கரிதான செந்தமிழ் இசையில் என்று தொடங்கக்கூடிய பாடலில் நுதி வைத்த கரா மலைந்திடு களிர்க்கு அருளே புரிந்திட நொடியிற் பரிவாக வந்தவன் மருகோனே என்று கூறியிருப்பார். முதலையை வென்ற அத்தகைய சக்கரப்படையை தன்னுடைய சிவந்த கையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாராயணமூர்த்தியை அடுத்த வரியில் கூறியிருக்கின்றார். 2வது அடியில் ஸ்ரீரங்கர் ஆகமர் உகந்த தேசிக செம் திணைமேல் என்று கூறுகின்றார். ஸ்ரீரங்கர் அத்தகைய பெருமான் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடியவர், திருவரங்கமாகிய அந்த ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடியவர் என்று கூறியிருக்கிறார். அவரும் அத்தகைய பெருமாளும் ஆகம மறைகளை எல்லாம் அருளியவர் சிவபெருமான். சம்பந்த பெருமான் ஆகமச் செல்வனார் என்றே சிவபெருமானை குறிப்பிடுவார். ஆகம மறைகளை அருளிய சிவனும் உகந்த விரும்பத்தக்க தேசிக என்பது குருமூர்த்தியே என்று பொருள் கொள்ளலாம். பிள்ளையை கொன்ற அந்த சக்கரப்படையை உடைய திருமாலுக்கும் மறைகளையெல்லாம் அருளிய சிவபெருமானுக்கும் தேசிகனாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்று கூறுகிறார். அடுத்த சொல் செம் என்று உள்ளது. செம் என்றால் செம்மை, சிவந்த, திணைமேல், திணைப்புணத்தில் வாழக்கூடிய. நாம் இந்த 3வது வரியோடு சேர்த்து பொருளை காணலாம். 3வது அடியானது சீர் அங்கராக தனகிரி தோய் கந்த செந்தமிழ் நூல் என்று அமைந்துள்ளது. இந்த சீர் என்பது சிறந்த என்ற சொல்லை குறிக்கின்றது. அதாவது 2வது அடியில் உள்ள சிவந்த திணைப்பிணத்தில் வாழக்கூடிய சிறந்த அங்காரக சாந்து அணிந்த தனகிரி தனமாகிய அந்த மலையை தழுவிய கந்த பெருமானே என்று கூறியிருக்கின்றார். இங்கு திணைப்பிணத்தில் வாழக்கூடியவள் யார்? வள்ளி பிராட்டி. அந்த வள்ளி பிராட்டியினுடைய மலையை தழுவுகின்றவன் கந்தப்பிரான் என்று இங்கு கூறியிருக்கின்றார். மற்றவர்களைப் போல வெறும் தனத்தை விரும்புவராம் முருகப்பெருமான். அவர் ஞான பண்டித சாமி நமோ நம என்று கூறியிருப்பார். அருணகிரிநாத சுவாமிகள் ஞானாகர சுரபாஸ்கரனே என்றெல்லாம் கூறியிருப்பார். நாம் இதை சிந்தித்து ஆழ்ந்து பார்க்க வேண்டும். இதன் உட்பொருள் வள்ளியம்மையார் ஞானாம்பிகை சுந்தர ஞான மென்குரமாது தன் திருமார்பில் அணைவோனே என்று கூறியிருப்பார். நாரிதழி வேணி சிவ ரூபகலியானி முதல் ஈனமகவானை மகிழ் தோலவன மீது செறி ஞானகுர மாதைத்தினை காவில் மணமேவு புகழ் மயில்வீரா என்று கூறியிருப்பார். எனவே ஞானத்தின் தனிக்கொடியாக அம்பிகை விளங்குகின்றவள். பரஞானம் அபரஞானம் என்ற 2 தனங்களை உடையவள். பரஞானம் என்பது அனுபவ ஞானம், அபரஞானம் என்பது கலைஞானம். இந்த 2 ஞானங்களையுமே ஞான பண்டிதன் விரும்புகின்றான் என்பதையே இவ்வாறு கூறியிருக்கின்றார். பெரும்பைம்புணத்தினுள்
சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை என்று கூறியிருப்பார். இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே என்று கூறியிருப்பார். இவ்வாறு கூறியிருப்பதெல்லாம் இந்த கருத்தை உள்ளீடாக வைத்தே கூறியிருப்பது. ஞானம் இத்தன்மையது என்று ஒரு இடத்தில் கூறுவார். சீவனொடுக்கம் பூதவொடுக்கம் தேர உதிக்கும் பரஞான என்று காவியெழுத்தும் திருப்புகளில் கூறியிருப்பார். அடுத்த சொல் செந்தமிழ் நூல் என்று உள்ளது. செவ்விய தமிழ் பணுவலின் என்ற பொருளை தருகின்றது. இந்த சொல்லை நாம் 4வது அடியோடு சேர்த்து பொருளை காண வேண்டும். 4வது அடியானது சீரங்க ராக வினோத என்பார்க்கு தீவினை இல்லையே என்று அமைந்துள்ளது. சீரங்க, இந்த சீரங்க என்பது செந்தமிழ் நூலின் சீர் முதலிய 8 உறுப்புகளுக்குரிய பாவலனாக விளங்கக்கூடியவனே என்று கூறியிருக்கின்றார். தமிழானது மிகச்சிறந்த கடவுள் மொழியாகும். தோன்றி தோன்றி மறையும் ஏனைய மொழிகள் போன்றதன்று. என்றைக்கும் இளமையாகவே விளங்கி உண்ணும் தோறும் ஓட்டா இன்பத்தை ஊற்றெடுக்க செய்யக்கூடிய உயர்வுடையது. முழுமுதற் கடவுளாம் முக்கட்பெருமான் தாமும் ஒரு புலவராய் இருந்து தமிழை ஆராய்ந்தார் என்றால் அதன் பெருமையை நாம் என்னவென்று இயம்புவது. நம்பியாரூரருக்கு பித்தா என்றும் சேக்கிழார் பெருமானுக்கு உலகலாம் என்றும் அருணகிரிநாதருக்கு முத்தைத்தரு என்றும் சிவபெருமானும் செவ்வேட் பெருமானும் செந்தமிழால் அடியெடுத்து தந்தனர். எழும்பை பெண்ணாக்கியதும் இறந்தவரை எழுப்பியதும் கல்லை புனையாக கொண்டு கரையேற விட்டதும் முதலை வாய்ப்பட்ட மகனை வருவித்ததும் கம்பத்திலையானாராக கந்தவேலை காட்சி தரச் செய்ததும் இந்த செந்தமிழ் பாடலன்றோ. தமிழ் பாடலை கேட்கும் பொருட்டு கண்ணுதல் கடவுளார் 4வர்களிடத்தில் செய்த திருவிடையாளர்கள் 1 2 எண்ணில்லாதவை. என்னுடைய பெருமைதான் என்னை முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் என்று ஸ்ரீநாதர் சொன்ன திருவாக்கு கல் நெஞ்சத்தாரையும் உருகச் செய்வது. இறைவனை எளிதில் வசப்படுத்துவதற்கு தமிழ்மொழியே தக்கது. தமிழ் பாடலை பாடினால் மன வாசகம் கடந்த இறைவன் அங்கு இனிது இன்ப நடம் புரிவான் என்பதை திடார்க்கு அறிய முத்தப்பா தமிழ் கொடு எத்தினார்க்கு எளிய பெருமாளே என்று தொக்கரா திருப்புகளில் பாடியிருப்பார். தமிழ் பணுவல்களினுடைய 8 உறுப்புகளாக அமைவது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா இனம். 8 உறுப்புகள். இயல், இசை, நாடகம் கொண்ட முத்தமிழுக்குரிய முதல்வனாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்பதையே இந்த இடத்தில் கூறுகின்றார். அடுத்து ராக வினோத, கீதத்தில் உல்லாசமாக உள்ளவனே என்று கூறுகின்றார். இசை பிரிய என்று திருப்புகளில் அருணகிரிநாத சுவாமிகள் கூறியிருப்பார். இவ்வாறெல்லாம் முருகப்பெருமானை போற்றி புகழ்பவர்களுக்கு தீவினை இல்லை என்பார்க்கு தீவினை இல்லை. கொடிய வினைகளால் ஏற்படக்கூடிய தீமைகள் எப்பொழுதும் கிடையாது என்று உறுதிபட கூறுகின்றார். எனவோர் தரமோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று கூறியிருப்பார். முற்பிறப்பில் செய்த சஞ்சித வினைகள் நீங்குவதற்கு உறுதுணை முருகவேலுடைய 12 புயங்கள்தான். கந்தர் அலங்காரத்தில் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் அறவாதவர்க்கு ஒரு தீங்கில்லையே என்று கூறியிருப்பார். இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்றாகும் எந்தை கந்தபெருமானை எந்த வேலையும் மறவாமல் உறவாகி உள்ளம் உருகி உருகி நினைத்தல் வேண்டும். அங்கனம் உயிர் உடம்பினின்று பிரியும் வரை நினைப்பவர்களுக்கு யாதொரு குறையும் ஒருபோதும் உண்டாக மாட்டாது. நினைவார் கிண்ணம் களையும் கிருபைசூழ் சுடரே என்று அனுபூதியில் கூறியிருப்பார். மறவாதவர் நினைப்பவை முடிக்கும் அவன் உருகும் அடியாரிரு வினை தொகை அறுக்கும் அவன் என்று திருவகுப்பில் கூறியிருப்பார். உலக சம்பந்தமான நினைவுகளை மாற்றி முருகவேலை இடையராது நினைத்தல் வேண்டும். இறைவனை மறந்தால் உய்வில்லை. ஒவ்வொரு கணமும் மறவாது நினைத்தல் வேண்டும். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான் கூறுவார். வாழ்பவரினும் வறுமையால் தாழ்பவரினும் வடிவேல் அண்ணலை மறக்கக்கூடாது. வாளினும் வறுமை கூறினும் நினது வார்கழல் ஒழிய மொழியேனே என்று திருப்புகளில் கூறியிருப்பார். பட்டினத்தடிகள் அறமார் புகழ் தில்லை அம்பலவாணர் அடி கமலம் மறவா திருமணமே இது கான் நன் மருந்துனக்கே என்று கூறியிருப்பார். சம்பந்த பெருமான் காளித்தலைவா சமணர் சாக்கியர்க்கு என்றும் அறிவொன்னா நிலையா என்ன தொல்வினையாய நில்லாவே என்றும் பொன்னோர் பாகா பித்தா பிரானே
என்பார்க்கு நன்னா வினைகள் நாடோறும் இன்பம் நணுகும்மே என்று கூறியிருப்பார். அடியார்க்கு நல்ல பெருமாள் ஆறுமுக வள்ளல் அடியார்களுக்கு யாண்டும் என்றும் நன்மையே செய்யும் பரம கருணாநிதி ஆதலினால் அவர் திருநாமம் புகழ்வோருக்கு மிடி என்ற துன்பம் கிடையாது. சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினர்க்கு அருள வல்லான் என்று கூறியிருப்பார். இந்த பாடலினுடைய சுருங்கிய வடிவை பார்த்து இப்பாடலினை நிறைவு செய்வோம். கலப்பை ஆயுதத்தையும் சக்கராயுதத்தையும் உடைய திருமால் மருகோனே, சுந்தரனே, திணைப்புணத்தில் வாழ்கின்ற வள்ளிநாயகியை தழுவும் கந்தனே, இயலிசை முதலிய செந்தமிழ் நூற்குரிய வினோதனே என்று துதிப்பவர்களுக்கு என்றுமே தீவினை இல்லை, துன்பம் என்பது கிடையாது என்று உறுதிப்பட நம் அருணகிரிநாத சுவாமிகள் கூறுகின்றார். நாமும் முருகப்பெருமானுடைய திருநாமங்களை கூறி அவன் பாதம் பணிந்து பிறவிக்கு வித்தாக விளங்கக்கூடிய அந்த கொடிய வினைகளை எல்லாம் நீக்கி பேரின்ப வாழ்வு அளிக்குமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நிறைவு செய்வோம்.